அவரோட சேவிங்ஸ் நிலத்தை எல்லாத்தையும் விற்று திரட்டி இவர் என்ன பண்ணுறாரு, ஃப்ரான்ஸுக்கு போய் 2 கப்பல் வாங்கிட்டு வர்றார். நான் வந்து இந்த இந்தியாவை விட்டு நான் திரும்ப வரும்போது கப்பலோட தான் வருவேன் சபதம் எடுத்து, இந்த ஆங்கிலேயர்கள் வந்து வெளியேறணும், இந்த சுவதேசி இயக்கம் நம்மளுக்குன்னு சொந்தமாக கப்பல் இருக்கணும்னு ஒரு சபதம் எடுத்து ஃப்ரான்ஸுக்கு போய் எஸ்எஸ் கேலியா, எஸ்எஸ் லாவா அப்படின்ற ஒரு கப்பலை வாங்கிட்டு வர 2 கப்பல் வாங்கிட்டு வராங்க. அது சாதாரண கப்பல் கிடையாது. கிட்டத்தட்ட டீசல் இன்ஜினுக்கு இணையான ஒரு ஸ்டீம் இன்ஜின் பவர்ஃபுல்லாக இருக்கிற ஒரு கப்பல், ஒரு 300 பேர் பயணிக்கக்கூடிய ஒரு கப்பல், ஒரு கூட்ஸ் வணிகத்துக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு கப்பலை வாங்கிட்டு வராங்க. வந்து நம்ம தமிழ்நாட்டு ஆள், நம்ம இந்தியர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை தான் முதல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்தை, இந்த கொலோனியல் அரசாங்கத்தை எதிர்த்து கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNCன்னு ஆரம்பித்து மக்களுக்கு, இந்திய மக்களுடைய பயன்பாட்டுக்கு நம்மளுடைய தூத்துக்குடியிலேருந்து கொலம்போ, இங்கேருந்து சிங்கப்பூர், மலேசியா போகிறதுக்கு கப்பல் ஒரு தமிழன் வாங்கி கொடுக்குறான். அவருடைய விடாமுயற்சியும் அவருடைய தைரியத்தையும் அவருடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வைராக்கியத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப மிக ஆச்சரியமாக இருக்குது.